Hi friends, welcome to TNE சேவை சேனல். இன்னைக்கு நாம PSTM சர்டிஃபிகேட் அதாவது தமிழ் வழி சான்றிதழ் எப்படி ஆன்லைன் மூலம் அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னன்னு பார்க்கலாம். நீங்க 10th அப்ளை பண்றதா இருந்தா 10th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. ஆர் 12th அப்ளை பண்றதா இருந்தா 12th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Chrome browser ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல TNEG ன்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு TNEG ஓட ஹோம் பேஜ் ஓபன் ஆகும். அதுல உங்க ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இசேவை ஐடி இல்லாதவங்க எப்படி ஐடி கிரியேட் பண்றதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ்ல கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நிறைய சர்வீஸ் ஷோ ஆகும். அதில் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தா PSTM ஃபார் ப்ரைவேட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அப்ளிகேட் நேம்ன்ற இடத்துல உங்கள் நேமை மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபாதர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் மதர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே சேம் அதே மாதிரி உங்களோட நேம் உங்கள் ஃபாதர் மதர் நேமை தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது எம்இஸ் ஐடின்னு இருக்கும். எம்இஸ் ஐடி தெரிஞ்சால் கொடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் தனித்தனியாக தான் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது அகாடமிக் இயர் ஃப்ரம்னு இருக்கும். அதில் எந்த கல்வி ஆண்டில் அந்த ஸ்கூலில் சேர்ந்தீங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அகாடமிக் இயர் 2ன்னு இருக்கும். அதில் எந்த இயர் வரைக்கும் அந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிளாஸ் ஃப்ரம்னு இருக்கும். அதில் நீங்கள் அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு எந்த கிளாஸ் படிச்சிங்களோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் 2ன்னு இருக்கும். அதில் எந்த கிளாஸ் வரைக்கும் படிச்சிங்களோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் படித்த ஸ்கூலோட டிஸ்ட்ரிக்ட் அண்டு பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் டைப்புன்னு இருக்கும். அதில் உங்கள் ஸ்கூல் டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் நேம்னு இருக்கும். அதில் உங்கள் ஸ்கூல் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் உங்ககிட்ட டிசி இருந்தால் அதை 1 MBக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கோங்க. டிசி இல்லாதவங்க உங்களோட மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் டெபிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி 60 ரூபாய் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் வரும். அப்ளை பண்ண 3 நாளைக்கு அப்புறமா இந்த ரெசிப்டை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஸ்கூலில் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கே உங்கள் PSTM சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். சப்போஸ் ஸ்கூலுக்கு நீங்கள் நேரில் போக முடியலனா கூட ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில ஸ்கூலில் PSTM சர்டிஃபிகேட் அப்ரூவல் பண்ண 1 month கூட எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் உடனே வேணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.